வானவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை முதல் இரவு வரை, இரவு படுக்க போகும் வரை, நாம் படுத்துக் கொண்டிருந்தாலும் உறங்கிக் கொண்டிருந்தாலும் வானவர்கள் நமக்காக பணி செய்கிறார்கள். நம் மீது நேசம் கொண்டு சொர்க்கம் செல்ல வேண்டும், இறைவனுடைய பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று அவர்கள் நம் மீது பிரியம் வைக்கிறார்கள். அந்த அளவிற்கு முக்கியத்துவமான ஒரு படைப்பினமாக, முக்கியத்துவமான ஒரு நம்மோடு பின்னி பிணைந்த ஒரு பாத்திரமாக வானவர்கள் நமக்கு இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அவர்கள் வானவர்கள் இருந்து பாதுகாத்தார்கள் என்பதற்கு ஒரு சில சந்தர்ப்பங்களை நாம் இங்க சுட்டி காட்டுகிறோம். அபூஜஹல் மக்காவில் இருக்கிறார். அபூஜஹல் மக்காவில் இருக்கிறாரு. அப்போ சஹாபாக்கள் இடத்துல கேட்கிறாங்க, உங்க முகமது சஜிதாவெல்லாம் செஞ்சு தொழுகிறாராமே, சஜிதாவெல்லாம் செய்யக்கூடாது, நின்று வணங்க வேண்டும், விசிலடிக்க வேண்டும், சுற்றி வர வேண்டும், மாலை போட வேண்டும், இப்படியான வணக்க வழிபாடு தான் செலுத்த வேண்டும், சஜிதாவெல்லாம் செய்யக்கூடாது சொல்லி வைங்க. இல்ல அவர் சஜிதா அங்கெல்லாம் செய்வாங்க. அப்ப நான் இருக்கும்போது அவர் சஜிதா செஞ்சாருன்னா அவர் தலையில காலை வச்சு நான் மீதிச்சிருவேன் என்று அபூஜஹல் சொல்றாரு. எப்பொழுதும் போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. காபத்துல்லாஹ்வுடைய வாசல்ல நின்று 2 ரக்காத் தொழுகிறாங்க. அங்கே திண்டுகளிலே உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்த அபூஜஹலினுடைய நட்புகளோடு அமர்ந்து கொண்டிருந்தவர் வேக வேகமாக எழுந்திருந்து சஜிதாவில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையிலே காலை வைத்து மிதிப்பதற்கு வருகிறார். சற்றேறக்குறைய 2-3 அடிகள் வித்தியாசத்துல வந்தவர் வேகமாக, வந்த வேகத்தை விடவும் வேகமாக திரும்பி மிரண்டு வேகமாக சென்று விட்டார். அவங்களுடைய நட்புகள் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார்கள், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் 2 தெருக்கோடியிலே சென்று விட்டார். அதற்கு பிறகு விரட்டி சென்று, ஏன் இப்படி நீங்க போயிட்டீங்கன்னு சொல்லி கேட்டதற்கு, நான் இதுவரை இந்த உலகத்தில் பார்க்காத ஒரு உருவத்தை, அது மிருகமா மனித உருவமா இல்ல வேறா என்று தெரியாத அளவிற்கு இதுவரை பார்க்காத ஒரு உருவத்தை நான் பார்த்தேன், மிரண்டு போனேன், என்னை அறியாமல் நான் மிரண்டு ஓடிவிட்டேன் என்று அவர் அதற்கு பிறகு அந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுதும் பாதுகாக்கக்கூடிய, எப்பொழுதும் மலக்குகள் நமக்கு இருப்பதை போல மலக்குகள் இருக்கிறாங்க, ஆனால் பாதுகாக்கக்கூடிய மலக்குகள் இருந்திருக்கிறாங்க. அப்படித்தான் குகைக்குள்ள இருக்கும் பொழுதும் அந்த வானவர் இருந்து பாதுகாத்திருக்கிறாங்க. அதே போல ஒரு வானவர், இப்படியாக பல சந்தர்ப்பங்களை நம்ம குறிப்பிடலாம். அபுலகப் பற்றியான ஒரு சூரா இறைவன் இறக்கி வைக்கிறான். மக்காவில் இருக்கும் போதே அந்த சூரா இறக்கி வைக்கப்பட்டு விட்டது. அபுலகம் நாசமாகட்டும், 2 கைகளும் நாசமாகட்டும் என்று சூரா இறக்கி வைக்கப்படுகிறது. சஹாபாக்கள் எங்கு பார்த்தாலும் அந்த சூறாவை ஓதுறாங்க. மக்காவில எங்கு பார்த்தாலும் அந்த சூரா சத்தம் போட்டு எல்லாரும் ஓதுறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த அபுலகபினுடைய மனைவி உம்மு ஜமீல் அவங்க என்ன செய்யறாங்கன்னா கோபத்தோட வர்றாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய நீங்கள் பெற்றெடுத்த தாயை விடவும் உங்களை வளர்த்தவர், பிரியமாக வளர்த்தவர் அபுலகப், அவருடைய மனைவி உங்களுடைய தாயாரை போல உங்களை வளர்த்தவர் உம்மு ஜமீல் உங்கள் மீது கோபமாக வருகிறார். அவர் உங்களை ஏதேனும் செய்து விட்டாலோ அல்லது பேசிவிட்டாலோ, பதிலுக்கு நீங்கள் அவரை ஏதேனும் பேசிவிட்டாலோ, ஏதேனும் சம்பவம் எதுவும் நடந்து விட்டாலோ, அது இரு தரப்புக்குமே நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், மன வருத்தத்தை ஏற்படுத்தும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதற்குள்ள அவர் விரைந்து வந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இதே கருத்து தான் மனதில் ஓடுகிறது. நாம் அவரை எதுவும் பேசிவிடக்கூடாது, அவரும் எதுவும் நம்மை பேசிவிடக்கூடாது. ஏன்? தாயாரை போல வளர்த்தவர். ஆனால் அபுலகப் அந்த தவறு செய்ததனால் இறைவன் அந்த குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்து விட்டான். என்ன செய்யறது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வேகமாக வந்த உம்மு ஜமீல் அவர்கள், எங்கே நீங்கள் ஒருவராக உட்கார்ந்து இருக்கிறீர்கள், உங்களுடைய நண்பர் முகமது எங்கே, அவரிடத்திலே சொல்லி வையுங்கள், இப்படியெல்லாம் என்னுடைய கணவரை பற்றியும் என்னுடைய குடும்பத்தாரை பற்றியும் இறைவன் இறக்கி வைத்ததாக குர்ஆன் வசனத்தை சொல்லி
அவருடைய சகாக்களை தொழுகையில ஓத சொல்லி கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் மக்காவிலே ஓதி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய குடும்பத்திற்கு அவமானமாக இருக்கிறது. இதற்கு மேலும் அவர்கள் ஓதி கொண்டிருந்தால் விபரீதமாக இருக்கும் என்று எச்சரித்து விட்டு திரும்பி சென்று விடுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியம். பக்கத்திலே இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகிலேயே உட்கார்ந்திருக்கிறாங்க, எதுவும் பேசாமல். வந்தவர் பேசிவிட்டு சென்று விட்டார். கேட்கிறாங்க, நீங்க பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கிறீங்க, அவங்க என்கிட்ட வந்து விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. என்னை பாதுகாக்கக்கூடிய வானவர் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார், அதனால் உம்மு ஜமீல் அவர்களுக்கு என்னை பற்றி தெரியவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அடியார்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு பணியை இறைவன் நாடிவிட்டால் மலக்குமார்களை கொண்டு அவன் பாதுகாக்கக்கூடிய வேலையை மிக சரியாக செய்வான். அப்படித்தான் போரில முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்படக்கூடிய நேரத்தில் சப்பு செப்பாக நான் மலக்குமார்களை இறக்கி வைத்து உங்களுக்கு வெற்றியை தேடி தந்தேன், எதிரிகளுக்கு தோல்வியை தேடி தந்தேன் என்று இறைவன் அந்த போரை பற்றி சொல்கிறான். அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் நாம் எங்கெல்லாம் பேசுகிறோமோ பற்றி ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் நின்று தெருக்கோடியில நின்று பேசுறோம். அங்கே வானவர்களை வந்து நின்று கேட்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க. எங்கெல்லாம் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலை பற்றி பேசுகிறார்களோ அங்கே வானவர்கள் குழுமி நின்று அவர்களுடைய அந்த அந்த பணியை அவர்கள் பதிவு செய்கிறார்கள், கருத்தை பதிவு செய்கிறார்கள், இறைவனிடத்திலே சென்று ஒப்படைக்கிறார்கள். இப்னு குலைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னாக்க, இரவு நேரத்துல மகனை தூங்க வச்சுட்டு குதிரையை கட்டி போட்டுட்டு மரத்தடியில நின்று மரத்தடியில உட்கார்ந்து தூங்குவதற்கு முன்னால குர்ஆன் ஓதுறாங்க. இப்னு குலைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போ கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது குதிரை, அவர்கள் கட்டி வைத்த குதிரை வழக்கத்துக்கு மாறாக கணக்கிறது. அப்பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் மிரட்சி வருகிறது. குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, மிரட்சி வருது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குதிரை இந்த மாதிரி கத்துனது இல்லையே, அவங்களுக்கு குதிரை எப்படி கத்துணும் அவங்களுக்கு தெரியுமே, வழக்கமாக இந்த மாதிரி கத்துனது இல்லையே. குர்ஆனை நிறுத்திட்டு பாக்குறாங்க, சுத்தி முத்தி பாக்குறாங்க, ஒண்ணும் இல்லை. திரும்பவும் குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறாங்க, திரும்பவும் அந்த குதிரை வழக்கத்துக்கு மாறாக கணக்கிறது. நிறுத்திட்டு பாக்குறாங்க, ஒண்ணும் இல்லை, அமைதியாக இருக்கு. 3வது முறையும் அந்த மாதிரி ஓதுறாங்க, கணக்கிறது. எங்கே தன்னுடைய தூங்கக்கூடிய பிள்ளை எழுந்திருத்து விடுவானோ என்பதற்காக இந்த குதிரை அறுத்து கொண்டு எங்கேனும் ஓடி போயிருமோ என்று பயந்தவராக மூடி வச்சுட்டு அவங்க தூங்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல காலையில வந்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு. நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தால், நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் வானவர் உங்களிடத்திலே வந்து முசாபா செய்திருப்பார், நீங்கள் தவற விட்டு விட்டீர்களே என்று மகிழ்ச்சியோடு சொல்றாங்க. அப்படி என்றால் குர்ஆனை சரியாக ஒரு தர்த்தீபாக ஓதக்கூடிய ஒரு இடத்துல வானவர்கள் வந்து அட்டெண்டன்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க.